விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். சினிமா ரசிகை பகுதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது டிஎன்ஏ திரைப்படத்தை பற்றி தான். இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பது நெல்சன் வெங்கடேசன், நடித்திருப்பது அதர்வா மற்றும் நிமிஷா. இந்த படத்தை முழுக்க முழுக்க தாங்கியிருப்பது நிமிஷா கதாநாயகின் தான் நான் சொல்லுவேன். எவ்வளவு முகபாவங்கள் அவங்க முகத்தில், அவங்க நிச்சயமாக ஒரு உயர்ந்த நட்சத்திர அந்தஸ்து பெறுவார்கள் அப்படின்னு விளையாடின் சார்பில் நான் அவர்களை வாழ்த்துகின்றேன். அடுத்ததாக கதை அப்படியே புதியதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் புதுசுன்னு சொல்லலாம். குழந்தை கடத்தலை பற்றி நிறைய படங்களில் பேசியிருக்காங்க. ஆனால் இது குழந்தைய மாற்றி வைக்கிறாங்க. ஏன் மாற்றி வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுது. காணாமல் போகும் குழந்தைகளை என்னென்ன செய்வாங்கங்கிறது பேசுது. அந்த குழந்தைகள் எப்படியெல்லாம் காணாமல் போகிறாங்க, யாரெல்லாம் இதில் சம்மந்தப்படுறாங்கன்னு பேசுது. ஒன்று மாறுபட்டிருக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா, சாதாரணமாக இந்த மாதிரி படங்களை எடுப்பவங்க அந்த மருத்துவர்களை குற்றம் சாட்டுற மாதிரி எடுப்பாங்க. ஆனால் இது அவங்களுக்கும் அப்பாற்பட்டு இது வேறொரு கும்பல் செய்கிற மாதிரி, அந்த மருத்துவர்களுக்கோ சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை கொஞ்சம் மாறுபட்டு வித்தியாசமாக எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த கதையின் நாயகனும் நாயகியும் அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதே கொஞ்சம் ஒரு 1/2 படம் போனதுக்கப்புறம் தான் ஆகுது. ஏன் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு கதை வருது. கதாநாயகனும் அவருடைய குணநலத்தால் அந்த குடும்பத்தாரால் வெறுக்கப்படுறாங்க. கதாநாயகிக்கு ஒரு மாறுபட்ட மனப்பிறழ்வு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி 2 பேரும் அவங்க ஒரு சூழ்நிலையால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு காட்டுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறத அதர்வா அப்படியே நம்புகிறாங்க. நார்மல் பர்சன்ஸ் யாராலுமே தனக்கு பிறந்த குழந்தை உடனே மாறும் பொழுது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதர்வாவே இந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க, என்னால் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஹீரோயின் நிமிஷா, எனக்கு தெரியுது இது என் குழந்தை இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. அதே மாதிரி தன்னுடைய குழந்தையை பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிச்சி இதுதான் என் குழந்தைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எந்த டிஎன்ஏ டெஸ்ட்டும் தேவைப்படலை. ஆனால் ஒரு அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு கேஸ் போடும்போது எல்லா ஆதாரங்களும் தேவைப்படுகின்றது. கதை அப்படியே விறுவிறுப்பாக போகுதுங்க. நம்ம அப்படியே ஒரு நாற்காலியின் உச்சியில் போய் கீழே விழுந்துரும் போல இருக்குது. அப்படியே நகர்ந்து அவ்வளோ விறுவிறுப்பாக போகுது. காட்சிகள் எல்லாமே, வசனம் அவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிருக்கு. எதுவுமே தேவையில்லாமல் அனாவசியமாக இல்லை. ஒரு குடும்பம் வெறுத்து ஒதுக்குது அப்படின்னா அது அவர் மேலேயும், அதாவது ஹீரோ அப்படிங்கிறதுனால ஹீரோ பக்கமாக பேசலை. ஒரு இப்படிப்பட்ட குணநலனுடைய நபரால் அந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது, இருந்தாலும் அந்த குடும்பம் எப்படியெல்லாம் அப்புறம் அரவணைக்குது, அதெல்லாம் ஒரு நல்லா சொல்லியிருக்காங்க. இது ஒரு குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய திரைப்படம், அனைவரும் பார்க்க வேண்டிய திரைப்படம். இத்திரைப்படத்தின் குழுவினருக்கு விளையாடியின் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். நிமிஷாவிற்கு என்னுடைய இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.